பிரைஸ் தி லார்ட். பிரிப்பது நன்மைக்கே. தேவன் சில காரியங்களை நம்மளை விட்டு பிரிப்பது நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் தான். ஆபிரகாம் இடத்திலிருந்து தேவன் லோத்தை பிரித்தெடுக்கிறார். ஈசாக்கின் இடத்திலிருந்து தேவன் இஸ்மவேலை பிரித்தெடுத்தார். யாக்கோபின் இடத்திலிருந்து தேவன் ஏசாவை பிரித்தார். யோசேப்பை தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு பிரித்தெடுத்தார். இதே போல தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நபர்களை பிரித்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காகவும் தேவனிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் தேவன் பிரித்தெடுக்கிறார். தேவனை விட நாம் என்ன பண்ணிடுறோன்னா அவங்கள ஒரு விக்கிரகமாக மாற்றிடுறோம். தேவனை காட்டிலும் அதிகமான நேரம், அதிகமான அன்பு எல்லாவற்றையும் அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கறதுனால தான் தேவன் அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணிடுறாருன்னா நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்கிறார். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பையும் ஆசீர்வதித்தார். யோசேப்பை தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரித்தெடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். நிச்சயமாய் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே